சாம் என்ன எங்க நிக்கிறா? சாம், சாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தீங்க, சொல்லு சாம். என்ன சாம், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அம்மா சொன்னதை நினைச்சு வருத்தப்படாத. நான் சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் கண்டிப்பா நான் உன் கூட நிப்பேன். என்ன சாம், அம்மா சொன்னதுக்காக இப்படியா? ஒரே ஒரு தடவை என் முகத்தை பாரு சாம். இதுக்குதான் சொன்ன சூர்யா, இந்த இடம் வேண்டாம், வேற இடம் பாத்துக்கலான்னு சொன்ன. கேட்டியா நீ? ஏய், உன்னை அரஞ்சன். ஏய் சூர்யா, ஏய் உன்னை என்னமோ நினைச்சேனடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? உன்னை தட்டி கேக்க யாருமே இல்லையா? எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, உடனே வாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. இன்னும் என்னடா நடக்கணும்? இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேனே. ஐயோ, என்னாச்சு மாமா, சொல்லுங்க. அதை எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? அப்ப விட்டுருங்க. ஏய், உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. நான் சொல்றேன் ஆண்டி. நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேனா, அப்போ திடீர்னு சூர்யா என் கைய பிடிச்சு இழுத்தாரு. ஆக்சுவலா அவரை கூப்பிட்டு இருந்தாலே நான் நின்னு இருப்பேன். அவரு என்கிட்ட எப்படி வேணா நடந்துக்கலாம், எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. அம்மா, சூர்யானா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு. இவ ஏதோ போய் சொல்றான்னு நினைக்கிறேன். சின்ன பையன் நீ, கீழே போ. தேவையில்லாம பேசிக்கிட்டு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? அம்மா, இவன் நெருங்க நெருங்க சூர்யா சாம் கூட அட்டாச்மெண்ட் ஆவான். அதை எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இன்னும் என்னடா நின்னுட்டு இருக்க? போட கீழே. இங்க பாரு சூர்யா, உங்க அம்மா ஏற்கனவே உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கா. இது மட்டும் தெரிஞ்சது அவ மனசை விட்டுருவா. பெரியம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சூர்யா. உனக்கு சாமானியாவோட பேசி பழகணும்னு ஆசையா இருந்தா எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ. யாரும் எதுவும் உன்னை சொல்ல போறது இல்ல. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அதை மறந்துடாத. தேங்க்ஸ் ஆண்டி. ஐயோ பெரியம்மா, சரியா சொன்ன மருமகளே. தனியா இருக்கும் போதுதான் பல பேரோட யோகிதை புரியுது. நீங்க என்ன பத்தி எதுவும் பேச வேண்டாம். சரிப்பா, நான் எதுவும் பேசல. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க மருமகளே? அதான் சார் சொல்லிட்டார்ல, நான் போகலாம். ஆண்டி சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி மனசு விட்டு பேசலாமா? நீ இவ்வளவு சீப்பா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ என்ன கைய பிடிச்சு இழுத்த, நான் டேட்டிங் போலாமான்னு கேட்டேன். நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டேல்ல. உங்க ஊர்ல வேணா இது ரொம்ப சகஜமா இருக்கலாம், ஆனா எங்க ஊர்ல இதுக்கு பேரே வேற. அத சொல்லி கூப்பிட்டா உனக்கு தான் அசிங்கம். சூர்யா, நீ என்ன எப்படி வேணாலும் கூப்பிடலாம், எனக்கு கவலையே இல்ல. ஆனா
நீ எனக்கு வேணும். இந்த பார் சாமான்யா, நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. எங்க அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தினாலதான் நான் அமைதியா இருக்கேன். இல்லன்னா இந்நேரத்துக்கு நீ வேற சூர்யாவை பார்த்திருப்ப. சூர்யா, என்ன பத்தி உனக்கு தெரியல. நான் நினைச்சத சாதிக்காம விட மாட்டேன். கண்டிப்பா உன்னை அடைஞ்சே தீருவேன். அது நடக்கவே நடக்காது. நீ இப்படி பேசுறதுக்கு காரணம் அந்த சமந்தா தானே? அவளையும் உன்னையும் கண்டிப்பா நான் பிரிக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா சாம் எனக்குள்ள இருக்கா. என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கவே முடியாது. நான் அவளை தான் லவ் பண்றேன். அவளை மட்டும் தான் லவ் பண்றேன். தேவையில்லாம பகல் கனவு காணாத. சாம் எனக்குள்ள இருக்கா. என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கவே முடியாது. நான் அவளை தான் லவ் பண்றேன். அவளை மட்டும் தான் லவ் பண்றேன். எனக்காக நீ கஷ்டப்படுற சூர்யா. நான் எப்பவுமே உன்னதான் நம்புறேன். எனக்கு தெரியும் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு. நான் அங்க இருந்தா இந்த சாமான்யா என் மனசு கஷ்டப்படும்னு என்ன வேணாலும் பேசுவா. அதனாலதான் அங்க இருந்து வந்துட்டேன். I love you, Surya, and I miss you. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. அந்த சூர்யா என்ன நினைச்சிட்டு இருக்கா என்ன பத்தி? ரொம்ப கேவலமா வர பேசுறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஃப்ராடுக்காரி இந்த வீட்ல இருக்கிறதுதான். சீக்கிரமா அவளை ஏதாவது பண்ணணும். இத பாருமா, உன் அவமானத்துக்கு காரணம் ஒரு பக்கம் சமந்தாவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ அவனை அணுகிற முறைதான். நானா? என்ன நல்ல விரும்பி நக்கலா? நான் ஏமா நக்கல் பண்ண போறேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். அந்த சூர்யா உன்னை திட்டும் போது என்ன சொன்னா? அந்த பொண்ணோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன சீட் பண்ணாதன்னு சொன்னானா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ போட்டுக்கிற ட்ரெஸ் முதற்கொண்டு சூர்யாவோட மனசுல இருக்குன்னு தானே அர்த்தம். நீ ஏன் அவன் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிற? சொல்றத முழுசா கேளுமா. இப்ப நான் உனக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி இருக்கிறப்ப மேற்கொண்டு நீ தண்ணி ஊத்துனா அது வழியத்தான் செய்யும். இதே பாத்திரம் காலியா இருந்துச்சுன்னு வெயி, அப்ப நீ ஊத்துற தண்ணி அதுல நிக்கும். யோ, புரியுற மாதிரி சொல்லியா? அடி மக்கு, உதாரணமே புரியறதுக்கு தாண்டி சொல்றது. அதுவே உனக்கு புரியலையா? சூர்யா மனசு முழுக்க சமந்தா தான் இருக்கா. நீ முதல்ல என்ன செய்யணும்னா அவன் மனசுல இருந்து சமந்தாவை தூக்கி எரிய வைக்கணும். அவளை பத்தின நினைப்பே அவனுக்கு வரக்கூடாது. உன்னுடைய காதல் உண்மையானதா இருக்கணும், இல்ல உண்மையானது மாதிரி நடிக்கணும். அதை விட்டுட்டு அவன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னா அதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். நீ என்ன பண்ணணுங்கிறத இப்ப நான் சொல்றேன் பாரு. இதெல்லாம் பண்ணா அவன் மனசுல நீ ஈஸியா இடம் பிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஐயோ, ஒருவேளை அந்த பழைய டெலிபோன் பூத்தை கூட்டிட்டு வந்துருவாளோ? சாரி, இந்தியன் மணி என்கிட்ட இவ்வளவுதான் இருந்துச்சு. இத வச்சுக்கோங்க. நானும் சூர்யாவும் சேர்றதுக்கு இதே மாதிரி ஐடியா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு ஜாஸ்தியாவே தரேன். ஐயோ, நீ சூர்யா பத்தி கனவு கண்டுகிட்டே இரு, நான் உனக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இரு. பாப்பா வெக்கப்படுது. ஐயோ,
ஐயோ நாராயணா, இதுவே 5000 ரூபாய் இருக்கு போல இருக்கே. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு வழி கிடைச்சிருச்சு. இத வச்சு பணத்தை கலந்துட வேண்டியதுதான். ஐயோ வர வர இந்த பிளாக் காபி ரொம்ப லேசி ஆயிட்டு வரான். டைம் என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கான். மூஞ்சி உருன்னு இருக்கு. தூங்கும் போது கூட மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணா ஃபேஸ் எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க நான் ஒருத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? சூர்யா, சூர்யா, சூர்யா. குட் மார்னிங் சூர்யா. சூர்யா, நான் உனக்காக என் கையால காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி. எனக்கு காஃபி வேண்டாம். எனக்கு காஃபி குடிக்கிற ஹாபிட் இல்ல. பொய் சொல்லாத. நீ அவ காஃபி கொடுக்கும்போது வாங்கி குடிச்சல்ல, இப்ப நான் கொடுக்கும்போது வேணான்னு சொல்ற. அவ காஃபி இனிக்கும், என் காஃபி கசக்குமா? ப்ளீஸ், காலங்காத்தால என்ன கடுப்பேத்தாம இங்க இருந்து போயிடு. நீ இந்த காஃபி குடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சொன்னா கேளு. காலையிலேயே என்ன மூட் ஆஃப் பண்ணாத. இப்ப இந்த காஃபியை நான் குடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சூர்யா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். ஆனா சின்ன என்ன வெறுக்கிறாங்க. நீதான் அவங்க மனசு மாதிரி உதவி பண்ணணும். அண்ணே, இந்தாங்க அண்ணே, உங்களுக்கு தான். என்ன நீ யோசிக்கிறீங்க? இல்ல லீலா, எனக்கு வேண்டாம். அண்ணே, உங்களுக்காக நானே என் கையால காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். என்னங்க, குடிங்க. என்னங்க, வேண்டாம். குடிங்க அண்ணே. அண்ணா, காஃபி கொடுத்துட்டேன். அந்த காஃபி நீ தானே போட்ட? பா, முடியல.
கூடிய சீக்கிரம் இதே மாதிரி காஃபி போட்டு என் கையால உனக்கு கொடுப்பேன். You idiot. You. ச்சே. நீ இப்படி பேசுறதுக்கு காரணம் அந்த சமந்தா தானே? அவளையும் உன்னையும் கண்டிப்பா நான் பிரிக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா சாம் எனக்குள்ள இருக்கா. என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கவே முடியாது. நான் அவளை தான் லவ் பண்றேன். அவளை மட்டும் தான் லவ் பண்றேன். அவளை ஏதாவது பண்ணணும். சமந்தா, உனக்காக அந்த சூர்யா என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்றான். மேடம், மேடம் சூர்யா சார் இருக்காரா? தெரியாது. அப்போ ஜெயந்தி மேடம்? தெரியாது, போயா. மேடம், என்கேஜ்மெண்ட் ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன் மேடம். மேடம், சூர்யா சார் கால் பண்ணேன், அவர் ஃபோன் எடுக்கல. ஜெயந்தி மேடமுக்கும் கால் பண்ணேன், அவங்களும் எடுக்கல. ஓனர் தான் அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு வர சொன்னார். இங்கே தான் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களா மேடம்? இதை நீங்களே கொடுத்துருங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நடக்காத என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆல்பமா போடுறீங்க? இருக்குடே உனக்கு.